ஐயனார் துணை டுடே எபிசோட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கொண்டே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போனோம். இங்கே கோர்ட்டை காமிக்கிறாங்க. கோர்ட்டில் வந்து நிலாவும் சேரனும் இருக்காங்க. நிலா வந்து அந்த போலீஸ்கார் சொன்னதே கேட்டுன்னு ரொம்ப டென்ஷனாக எமோஷனாக இருக்கிறாங்க. கோர்ட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. அங்கே வந்து நிலா சோழன் கூப்பிட்றாங்க. 2 பேரும் வந்து நிற்கிறாங்க. ஜட்ஜி கேட்குறாங்க, நிலா நீங்கள் சொல்லுங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களுக்கு 3 கவுன்சிலிங் வந்து கொடுத்தாங்க, இன்னுமா நீங்கள் டைவர்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நிலா வந்து ஆமாம் எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்றாங்க. சோழன் அப்படியே அதிர்ச்சியாகி பார்ப்பாங்க, வக்கீலும் அதிர்ச்சியாகி பார்ப்பாங்க. உடனே வக்கீல் வந்து நான் ஒரு 2 நிமிஷம் அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சரின்ட்டு நிலா கிட்ட போய் கேட்குறாங்க, இல்லை மேடம் நான் ரொம்ப யோசித்து பார்த்தேன், ஏம்மா நேற்று வேணான்னு சொன்னேன், நான் சேர்ந்து வாழணும்னு சொன்னேன், இன்றைக்கி வந்து இப்படி பேசுகிறேம்மா கோர்ட்டில் அப்படின்ட்டு அந்த வக்கீல் கேட்குறாங்க. இல்லை மேடம் நான் நல்லா யோசித்து பார்த்து எனக்கு அவருக்கு செட் ஆகாது, டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்ட்டு நிலா சொல்கிறாங்க. திரும்பி நிலா வந்து ஜட்ஜி முன்னாடி நிற்கிறாங்க. அப்புறம் வக்கீல்லாம் சொல்கிறாங்க அவங்க டைவர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு. சரி ஏம்மா உனக்கு டைவர்ஸ் தான் வேணும், ஆமாம் எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க நிலா. உடனே ஜட்ஜி வந்து அந்த டைவர்ஸ் முத்திரை வச்சு அந்த ஃபார்மில் வந்து இது பண்ணுவாங்க, டைவர்ஸ் கொடுத்துருவாங்க. சோழனுக்கு வந்து ஒரு மாதிரி எமோஷனாகி அழையே வந்துடும். அதுக்கப்புறமா வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்தோடனே நிலா அவங்க பாட்டுன்னு போவாங்க. நிலா 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 என்ன ஆச்சுங்க, ஏன் இப்படி போகிறீங்க, நில்லான்றாங்க. அவங்க பாட்டுன்னு போயிட்டே இருக்கிறாங்க. அப்புறமா சோழன் என்ன பண்ணுறாரு, என்ன செய்யுதுன்னு தெரியாமல் உடனே சேரனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சேரன் வந்து வேலை செஞ்சிட்ருக்காரு. அப்போ பார்த்திங்கன்னா ஃபோன் எடுத்து பேசுகிறேன், என்னடானா இந்த மாதிரி எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க, நிலா டைவர்ஸ் வேணும்னு கேட்டுடுச்சுன்னா எனக்கும் நிலாவுக்கும் டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சோழன் நினச்சி பார்க்குறாரு. காலையில் கூட அந்த பொண்ணு சொல்லிச்சு நான் வந்து சோழன் கூட சேர்ந்து வாழ போகிறேன்னு, இப்போ போய் டைவர்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அதை யோசிச்சுன்னு பார்த்துட்டு ஃபோனில் கேட்டு என்னடா சொல்கிறேன்னா, ஆமாம் எனக்கும் நிலாவுக்கும் டைவர்ஸ் ஆகிடுச்சுனே கோர்ட்டில் கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஓனர் விட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. சரின்ட்டு அங்கே வந்து மறுபடியும் பாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாரு. பாண்டி என்னடா சொல்கிறேன்னா, ஆமாண்ணா அவரும் வீட்டுக்கு வராரு. ஐயனார் வீட்டில் வந்து நடேசன் இருப்பாருங்க. நடேசனுக்கும் ஃபோன் பண்ணுவாங்க சோழன். உனக்கு வேணுண்டா யோ போன வையா உங்கள்கிட்ட போய் சொன்ன பாருன்ட்டு அவங்க கோபத்தில் வச்சுருவார். இங்கே பார்த்திங்கன்னா பல்லவன் எல்லோரும் சேர்ந்து அதுக்குள்ளேயே சேரன் வந்துடுவார். பல்லவன் எல்லாருமே ஷாக் ஆகி அப்படியே இருப்பாங்க. இங்கே மெக்கானிக்கல் ஷாப் காமிக்கிறாங்க. மெக்கானிக்கல் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வானதி வராங்க. வந்துட்டு அதாவது மெக்கானிக் ஷாப்பை பார்த்துன்னு அந்த ரோட்டுக்கு இப்படியும் அப்படியும் நடந்துகிட்ருப்பாங்க. ஆனால் யாருமே காணுமே, நம்மளை கண்டுக்கவே மாட்டேன்றாங்களே, ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேன்றானே அப்படி இப்படின்னு யோசனை பண்ணினே போயின்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பொறுமையும் இல்லாமல் நேராக வருவாங்க. நேராக வந்து ஹலோ பிரதர், எங்கே உங்கள் ஓனரை காணோம் அப்படின்வாங்க. யார் அது, நீங்கள் யார், உங்களை எங்கேயோ பார்த்துக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப இது திம்புரு தான், இந்த ஓனர் எங்கே அப்படின்னா, ஓனரா அவர் பிக்னிக் போய்க்கிறாரு அப்படின்வாங்க. என்னது பிக்னிக்கா, ஆமாம் அப்படின்னு சொன்னேன். நான் இங்கே ஒருத்தி கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறேன், அவன் பாட்டு பிக்னிக் போயிட்டானா அப்படின்னு அவர் அந்த சந்தோஷத்தில் தான் போய்க்கிறாரு அப்படின்னா அவன் வானதி வந்து கோவமை வந்து போயிடுறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா சேரன் வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு வேகமாக வீட்டுக்கு வராரு. இங்கே பள்ளம் அதுக்கு முன்னே வந்துட்டுருப்பாங்க. நம்ம பாண்டியும் வந்துட்டுருப்பார். அவங்க அப்பாவும் வெளியே வந்து நின்று உட்காந்துருப்பார். இங்கே பார்த்திங்கன்னா நிலா வந்து வேகமாக ஆட்டோவிலேருந்து இறங்கி வராங்க. இறங்கி வந்து நேராக அண்ணா அண்ணினே அப்படின்னா எல்லோரும் அப்படியே நின்று பார்ப்பாங்க. அவங்க பாட்டுன்னு வந்துட்டு நேராக உள்ளே போயிடுவாங்க. உள்ளே போயிட்டு ரூமில் போய்ட்டு கதவு சாத்தினா ஒவ்வொன்றும் அழுவாங்க. இங்கே பார்த்திங்கனாக்கா அதுக்கப்புறம் நிலா வந்து கொஞ்ச நேரத்துலேயே பின்னாடி சோழனும் வருவார். சோழன் வந்து காரை நிறுத்திட்டு அவரும் உள்ளே வருவார். என்னடா சோழன் அப்படின்றதுக்குள்ளே அதோடு முடிச்சிடுறாங்க. எனக்கு வந்து ஒரு கதையே இப்படி தாங்க போயிட்டு இருக்குது. ஒன்று கூட வந்து ஏன்னா இப்போது சோழன் வந்து ஃப்ராட் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னு சொல்கிறாங்க. நிலா வந்து ஏன்னா இப்போது ஆதார் கார்டெல்லாம் கூட மறைச்சி அவர்கிட்ட இருந்ததெல்லாம் மறைச்சி அதெல்லாம் மன்னித்து ஏற்றுனா அவருடைய சரி அவனை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இந்த உண்மை என்ன அவ்வளோ பெரிய உண்மை ஒன்றும் கிடையாது. அதை வந்து ஏன் எமோஷனல் ஆகி இவங்க வந்து மறுபடியும் டைவர்ஸ் கேட்டாங்க. கதை வந்து வளர்த்துனேக்கிறாங்க. என்றைக்கு தான் நிலாவும் சோழனும் ஒன்று சேருவாங்கன்னு தெரில. ஆனால் கண்டிப்பாக சோழனும் நிலாவும் கண்டிப்பாக ஒன்று சேருவாங்க. சோழன் தான் வேணும், அவர் தான் பெட்டர்ன்ட்டு நிலாவும் மாறுவாங்க. கண்டிப்பாக நாளைக்கு எபிசோடில் வந்து நிலா வந்து பேக்கை தூக்கின்னு கண்டிப்பாக வெளியே போவாங்க. இவங்கெல்லாம் பின்னாடியே நிலான்னு ஓடுவாங்க. இதுதான் நாளைக்கு நடக்க போகுது. கொஞ்சம் நல்லா விறுவிறுப்பாக போயிட்டு இருந்துச்சேன்னு இந்த கதையை இப்படி சொதப்புறாங்க. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றே புரியலைங்க. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.